ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் நண்டு மசால் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ்ஷான நண்டு வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நண்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. மக்னீஷியம் இருக்குது, செலினியம்ன்றது இருக்குது, நிறைய சத்துக்கள் நிறைய இருக்குது நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளட் சுகர் லெவலும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வீக்லி 2 டைம்ஸ் நண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து மார்கழி மாதம் பனி சீசனில் நிறைய பேர் கோல்டு இருக்கும். கோல்டை நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக குறைக்கும். இதில் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். நண்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலா தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். மிளகு, சீரகம் தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் கொஞ்சம் தாராளமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதை வதக்கிட்டே இருக்கலாம். நண்டு மசால் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப அது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசாலா ரெடி பண்ணிட்டா ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு, சீரகம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப எவ்வளோ மெஷர்மெண்ட்டெல்லாம் கிடையாது. நமக்கு தேவை காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் போல் தக்காளியும் கொஞ்சம் போல் வெங்காயமும் அது கூட சேர்ந்து நம்ம அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஃப்ரை பண்ணதுமே இது கூட மஞ்சள் பொடியும் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் போட்டு சேர்த்து இந்த ஆயிலே நம்ம வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதுலேயே வந்து ஆட் பண்ணி வதக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கலவை மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் கூட்டி கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நமக்கு பார்க்கும் போதே செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த கிரேவிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. நண்டு மசாலுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். இந்த மசாலா மட்டும்தான், மெஷர்மெண்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு ஏற்றது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு. இஞ்சி ஒரு பிஞ்சு, பூண்டு நான் 1 கிலோவுக்கு வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் கோல்டு இருந்தாலும் போயிடும். அதுக்கப்புறம் நண்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம் நண்டு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும்போது நண்டு வந்து இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நண்டு வந்து முழுகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி கொஞ்சம் போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா எப்படி சுண்டி இருக்கா கிரேவி, பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கா. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்ந்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நண்டு கிரேவி ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே கலர்ஃபுல்லான நண்டு கிரேவி ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு எல்லாமே போயிடும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சூப்பரான நண்டு கிரேவி ரெடி.
ஆக்சுவலி எனக்கும் கோல்டு தான். கோல்டுலேயே நான் வந்து உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். எனக்கும் கோல்டு இருக்குது, தும்மல் இருக்குது. ஸோ இந்த கோல்டு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சுட சுட ரசத்தோட இல்லை நண்டு இந்த மசால் கூடயே நீங்கள் வந்து சாப்பாடோடு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இருமல், கோல்டு, சளி இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும். சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான நண்டு கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.